வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க மாநகராட்சி டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போஸ்டிங்க்கு இனிஷியல் சேலரியை பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு 33,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷனும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் தமிழக அரசு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி அப்ளை பண்ண மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளிகேஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் லிமிடெட், அதாவது ஜிசிசி அப்படின்னு சொல்லுவோம். இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்ஸ் அண்ட் ப்ளே ஃபீல்டு டிபார்ட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் அப்ளை பண்ண நீங்கள் யூஸ் பண்ணணும். இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. ஸ்டாப்லர் பண்ணக்கூடாது, ஒட்ட தான் செய்யணும். ஓகேங்களா? ஸோ ஃபோட்டோவை இங்கே ஒட்டிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட அப்ளிகண்ட்டோட பெயர், விண்ணப்பதாரோட பெயர் ஃபுல் நேம் கொடுத்துருங்க. சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் நேம் ஃபில் பண்ணிக்கிங்க. அடுத்து உங்களுடைய அப்பா அல்லது கணவரோட பெயர் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுடைய பிறந்த தேதி என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணிக்கிங்க. உங்களுடைய வயது என்னவோ அதையும் இங்கே ஃபில் பண்ணிக்கிங்க. அடுத்து கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை இங்கே ஃபில் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா தற்போதைய முகவரி, ப்ரெசன்ட் ரெசிடென்டல் அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க பின்கோடோட. ஓகேங்களா? அதே மாதிரி பர்மனெண்ட் அட்ரஸும் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அட்ரஸுமே ஃபுல் அட்ரஸ் பின்கோடோட இங்கே ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி, அதாவது மெயில் ஐடி இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே மெயில் ஐடி ஃபில் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஹைஃபன் போட்டுடலாம். அதே மாதிரி பணி அனுபவம், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அது எவ்வளோ வருஷம் அப்படிங்கிறத இங்கே ஃபில் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஹைஃபன் அப்படின்னு சொல்லி ஹைஃபன் போட்டு விட்டுருங்க. இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. எந்த ஒரு ஃபீல்டும் எம்டியாக விடக்கூடாது. எல்லா ஃபீல்டுமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே இடம், தேதி இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போடணும். இந்த அப்ளிகேஷனோட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸில் நேர்லேயோ அல்லது போஸ்ட் மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் மார்ச் 25ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ். அதாவது சூப்பரிண்டென்டிங் இன்ஜினியர், பார்க் அண்ட் ப்ளே ஃபீல்டு டிபார்ட்மெண்ட், கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன், ரிப்பன் பில்டிங்ஸ், சென்னை 600003 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். நேர்லையோ அல்லது போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? இதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனோட பார்க் அண்ட் ப்ளே ஃபீல்டு டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்க் ஓவர்சீஸ் கேட்டகரியில் 20 வேக்கன்சிஸ் இருக்குது. அதை ஃபில் பண்ணுறதுக்காக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 20 வேக்கன்சிஸும் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறோங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே போஸ்டிங்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க் ஓவர்சீஸ் கேட்டகரியில் 20 வேக்கன்சிஸ் ஃபில் பண்ண போகிறாங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோவில் ஹார்டிகல்ச்சர் முடிச்சிருந்தால் எலிஜிபிள், அல்லது டிகிரி பிஎஸ்சி டிகிரியில் ஹார்டிகல்ச்சர் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், அல்லது பிஎஸ்சி டிகிரியில் ஃபாரஸ்ட்ரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், பிஎஸ்சி டிகிரியில்
அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். பிஎஸ்சி டிகிரியில் பாட்னி முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். அதாவது பிளான்ட் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ டிப்ளமோவில் ஹார்டிகல்ச்சர் முடிச்சிருக்கணும். அதர்வைஸ் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிகிரியில் ஹார்டிகல்ச்சரோ ஃபாரஸ்ட்ரியோ அக்ரிகல்ச்சரோ பாட்டனியோ முடிச்சிருந்தா எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. டிசரபிளாக பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிசரபிள் குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இல்லை அப்படின்னாலும் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் மட்டும் உங்ககிட்ட இருக்கனாலே நீங்கள் எலிஜிபிள் தான், விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த டிசரபிள் குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கான சேலரி பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு கன்சாலிடேட்டடாக 33,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கண்டிஷன்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த போஸ்டிங்ஸ் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் லிமிட்ஸில் தான் இருக்கும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்சுவல் பீரியட் வந்து 12 மந்த்ஸு. நீங்கள் இந்த போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பியூர்லி டெம்பரரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த போஸ்ட்டை வந்து பர்மனெண்ட் பண்ண சொல்லி நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் கேட்க முடியாது, கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். www.chennaicorporation.gov.in வெப்சைட்டில் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் ஒரு லிங்க்கு பின் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க்லேயுமே போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கன்சர்ன் லெட்டர் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி சிவி நீங்கள் அட்டாச் பண்ணணும். சிவியில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து ஒட்டியிருக்கணும். அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும். அதை நீங்கள் 10th 12th டிகிரி டிப்ளமோ பிஜி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. எல்லா குவாலிஃபிகேஷனுக்குமே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மார்க் ஷீட்டு டிசி எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு நீங்கள் மார்ச் 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கான இன்டர்வியூ வந்து எப்போ நடக்கும் அப்படிங்கிற டேட்டுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 22ஆம் தேதி உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் இன்டர்வியூக்கு உங்கள் சொந்த செலவில் தான் வந்துட்டு போகணும். உங்களுக்கு ட்ராவல் அலவன்சஸ் டேனஸ் அலவன்சஸ் எதுவும் ப்ரொவைட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கேன் இந்த அட்ரஸில் நேரில் போய்ட்டும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது பார்க் அண்ட் ப்ளே ஃபீல்டு டிபார்ட்மெண்ட், ரிப்பன் பில்டிங்ஸ் அண்ட் சென்னை 600003ங்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் நேரில் போய்ட்டு உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அல்லது இங்கே ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 04425303620ங்கிற இந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி, அதுவும் ஆஃபீஸர்ஸில் ஃபோன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃபீஸர்ஸில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸில் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லை, டைரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் 25ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே வர அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் வர அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ண அப்ளிகேஷன்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் இன்டர்வியூக்கான வென்யூ, பிளேஸ் இதெல்லாமே தெரியப்படுத்துவாங்க. நீங்கள் இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்வியூக்கு போகிறப்போ உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும். ஸோ இன்டர்வியூ அன்றைக்கி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் நடக்கும். ஸோ அப்போ வந்து உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் சப்மிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, டெம்பரரி பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஒரு டீசெண்டான சேலரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.